வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரன் ஆகிருந்தது, ஸோ நாளைக்கான லெவல்ஸு அண்ட் சென்செக்ஸினுடைய 0 to ஹீரோ லெவல்ஸ் அப்படின்றதை பார்க்கலாம். சென்செக்ஸுக்கு நமக்கு நிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரின்றது நியர்பை முடிஞ்சிருந்தது. ஸோ சென்செக்ஸுக்கு நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது நாளைக்கு, அதாவது 30 ஜூலை நாளைக்கு தான் நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அதுக்குண்டான லெவல்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படி பார்க்கும்போது நான் இன்றைக்கி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், பட் மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன டேட்டாஸாக டேபிள் எப்படி ரன் ஆச்சு அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது. பட் மெம்பர்ஸுக்கு வந்து சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தனால அடிக்கடி நம்ம வந்து டைம் கிடைக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியல, அட்லீஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். டேபிளையுமே ஐவி அண்டு சினாரியோ எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம். ஸோ நல்ல மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆனதுமே நமக்கு ஓப்பன் பிலோ, பட் ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் பிலோ வரல. ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் வந்து நமக்கு 24,164, ஒயிட் எட்ஜினுடைய டாப் 24,200, ஒயிட் ரேஞ்சினுடைய டாப் வந்து 24,294. அப்போ நேற்றுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சைட்வைஸ் ரேஞ்ச் பவுண்டு, ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங் இல்லையா, ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எல்லா மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸு 15 மினிட்ஸ் நியர்பை ஓப்பன் விலோ, அதுக்கப்புறம் ஓப்பன் அபோவ் வந்துட்டாங்க. டேபிளுமே நமக்கு 24,200 ஸ்டாடில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதாவது அங்கேருந்து ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்திருக்கும். டேபிளில் நமக்கு ஸ்டாடில் கொடுத்துட்டாங்க. ஸோ நேற்றுக்குமே நம்ம பார்த்துருந்தோம், அதாவது 24,000 ஸ்டாடலுக்கு 24,050 போகலை, 23,950 வரல. இன்றைக்கி எடுத்துங்க மார்க்கெட்டில் 24,200 ஸ்டாடலுக்கு 150 மார்க்கெட் போயிடுச்சு மார்னிங். அப்போ அகைன் அடுத்த லெவல் என்ன, 250. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பட் அதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்க அப்படின்னா, கால் சைடில் நமக்கு ஐவி இல்லை. ஸோ கால் சைடில் ஐவி இல்லாதனால மார்க்கெட் என்ன ஆகுது, ரொம்ப ஸ்லோவராக மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. நேற்றுக்கும் ஒரு ஹை டு லோ ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்றனால பெருமளவில் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போக முடியல. அப்படியே போனாலும் நமக்கு 294 தாண்டி ரேஞ்ச் இல்லை. அப்போ மார்க்கெட்டில் ஐவியும் இல்லாமல் ரேஞ்சும் இல்லாமல் எந்த அளவுக்கு மொமெண்டம் இருக்குது, ரொம்ப ஸ்லோவராக இருக்கும். ரொம்ப ஸ்லோவராக இருக்கும். 100 பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டாங்க மார்னிங்கே. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெலாம் 100 பாயிண்ட்ஸும் கவர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் என்ன ஆகும், ரொம்ப ஸ்லோ மொமெண்டமாக தான் போகும். ஏன்னா ஐவி இல்லை அந்த இடத்துல. மார்க்கெட் வந்து ஹை டு லோ ஒரு ஃப்ளாட் க்ளோசிங்கில் முடிச்சிருக்குன்றப்ப அடுத்த நாள் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்ப அங்கேருந்து மார்க்கெட் வந்து பெருமளவில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம். அது சைட் வேஸ் டு அப் ட்ரெண்டாக இருக்கும். இது முழுக்க ஆப்ஷன் செல்லரில் நமக்கு புட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு உண்டான மார்க்கெட்டு. கால் ஆப்ஷன் பையருக்கு அப்போ வாய்ப்பு கிடைக்கலான்னு கேட்டிங்கன்னா கிடச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் நமக்கு கால் சைடு பையிங்லேயுமே நல்ல டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு மார்னிங். நமக்கு என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஐவி இல்லாதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டரான தான் நமக்கு டார்கெட்ன்றது ஹிட் ஆகிருந்தது மார்க்கெட்டில், நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது. ஸோ அப்போ நமக்கு முடிஞ்சிருக்குது அப்படின்றது 24,250. மார்க்கெட்டில் 24,200 ஸ்டாடில் கொடுத்துருக்காங்க. ஸ்டாடினுடைய மேலே 50 பாயிண்ட் கீழே 50 பாயிண்ட்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் மார்க்கெட் முடிச்சுக்கிறாங்க. அப்போ 200 ஸ்டாடில் வச்சு நம்ம ரேஞ்ச் எடுத்துக்கலாம். அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம் அப்படின்றப்ப 24,200, ஷார்ட் எட்ஜினுடைய டாப் அப்படின்றது நமக்கு 24,300. 250 காலன் புட்டு இருக்கே சார் நீங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 250 முடிச்சுக்காங்க. ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன முடிச்சிருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து 1.1% பாசிட்டிவ்லேயே முடிச்சிருக்காங்க. அப்படின்னால ரேஞ்சு கொஞ்சம் பெருசாகவே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 24,200 புட் ஆப்ஷன், 300 கால் ஆப்ஷன். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது 24,250ன்ற ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அடுத்து ஒய்டஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும். ஸோ அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கும்போது நமக்கு 24,200 to 24,500. அப்போ கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்றப்போ 150 பாயிண்ட் அப்படின்னா 24,350 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்சுக்கு போகவே இல்லை. அதாவது 24,200 to 24,500 வரைக்கும் ரேஞ்சு. மார்க்கெட் இன்னும் அந்த லெவலுக்கு போகவே இல்லை. ஆனால் அங்கே நமக்கு ஒரு ஒய்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அமையுது. ஸோ அது வந்து கவனித்து பார்த்துங்க, இது ஒரு சினாரியோ. ஸோ இந்த சினாரியோ அமையும் போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போ ஒயிட் எட்ஜினுடைய டாப் வந்து 24,500, ஒயிட் எட்ஜினுடைய பாட்டம் வந்து 24,200, ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,350. அப்போ நம்ம ஸ்டாடல் கண்டிஷன்ஸ் கொண்டு வரோம். ஸ்டாடலுக்கு நமக்கு 24,200 + 151 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,350
351 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். அகெயின் 350 வருதா? 24 350ன்றது ஷார்ட் ரேஞ்ச் டாப்பு, ஒயிட் எட்ஜு, மிட் பாயிண்ட். அதேமாதிரி 24 200 மைனஸ் 113 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,087 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அடுத்து 113 ப்ளஸ் 151 எடுத்துக்கிட்டிங்கன்னா 264. அப்போ 24,464 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். அதே 264 இந்த பக்கம் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 23,936. 23,936 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த லெவல்ஸ்லாம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தர் போட்டிருந்தார், இந்த லெவல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்லைடில் அப்படி டெக்ஸ்ட்டாக கொடுக்குறது ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்ட். பட் ஆனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி அதை கொடுத்துருந்தேன். அந்த டெக்ஸ்ட்டில் கொடுக்கும்போது என்னென்னா டேரெக்டாக யாருமே இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸு, ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸு, ப்ராபபிலிட்டி எதையுமே பார்க்குறதுல டேரெக்டாக லெவல்ஸ் வந்துடுது. அந்த லெவல்ஸ் எடுத்து மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த லெவல்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்தாங்கன்னா சப்போர்ட்டு, கீழே ஓப்பன் ஆகி மேலே போனாங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு கண்ட மணிக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒரு புரிதல் வேணும், மார்க்கெட்டில் என்ன நடக்குது, நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது, அல்லது ப்ராபபிலிட்டி தாண்டி மார்க்கெட் வேறு ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரியணும். அதை விட்டுட்டு நம்ம வெறுமனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எதுவுமே இங்கே பண்ண முடியாது, ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க, இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப்புக்கு மேலே இருக்காங்க, ஒயிட் எட்ஜினுடைய டாப்புக்கு மேலேயும் இருக்காங்க. இப்போ மார்க்கெட் மேலே போயிடுச்சின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு உட்காந்திங்கன்னா என்ன ஆகும்? ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டு மார்க்கெட் பெருசாக கீழே வராதுன்ற பட்சத்தில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் கொடுத்து வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் வாங்கக்கூடிய இடம்ன்றது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் 9:20 9:25 9:30க்கு நியர்பை நம்ம கால் ஆப்ஷன் வாங்கியாச்சு. அப்போ அங்கேருந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டு வரோன்னு வச்சு, ஒருவேளை இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த கீழே இந்த டவுனில் நீங்கள் லாஸில் கொடுத்துருப்பீங்க இல்லையா. இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தால் இந்த லாஸில் புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. நியர்பை ஓப்பன் கிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பில்லோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துடுவீங்க இல்லையா, டேபிளை பார்க்கல அப்படின்ற பட்சத்தில். அப்போ டேபிளையும் பார்க்கணும், சினாரியோவும் பார்க்கணும், ஐவியும் பார்க்கணும். அகைன் இங்கே எப்படி மார்க்கெட் வந்து என்னென்ன லெவல்ஸ்க்கெலாம் மேலே கீழே ரன் ஆகிறாங்கன்றதும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து கம்பைன் பண்ணி தான் ஒரு முடிவுக்கே வரணுமே தவிர வெறுமனே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சோ, இல்லை வெறுமனே ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியை வச்சோ, இல்லை வெறுமனே ஒரு டேபிளை வச்சோ, இல்லை இன்னும் சொல்லப்போனால் வெறுமனே ஒரு மார்க்கெட் சினாரியோ வச்சோ எதையுமே வச்சு தனிப்பட்ட முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. கம்பைன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் கம்பைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேட்டா, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது மார்க்கெட்டில், ஆர்எஸ்ஐ தெரியுமா, ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுது, மேக்டின்னா மேக்டி என்ன சொல்லுது, இப்படி எல்லாம் சேர்த்து பாருங்கள், ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். அந்த ப்ராபபிலிட்டி ஹையர் பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு மொமெண்டமும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பையிங் போகலாம். இல்லைன்னா என்ன ஆகுன்னா ஆப்போசிட் சைடில் செல் பண்ணிவிட்டு இப்போ சாம மார்க்கெட்டில் வந்து டிகேவை வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது, அவ்வளோதான். அப்போ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கால் சைடில் 7, புட் சைடில் 12. இன்றைக்குமே நமக்கு கால் சைடில் கம்மியாக இருந்தாலும் புட் சைடில் அதை விட 1.5 மடங்கு நமக்கு அதிகமாக தான் இருக்காங்க. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோ இருந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. சென்செக்ஸை பொறுத்த மட்டும் முடிஞ்சிருக்க இடம் வந்து 27,654, 27,250லேருந்து 250க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு 77,500 டு 77,750 முடிச்சிருக்கிறது 77,654. அப்போ 654 அப்படின்ற பட்சத்தில் 77,500 அந்த இடத்துலேருந்து நமக்கு பாட்டம் 78,000 அப்படின்றது நமக்கு டாப். அப்போ ஒரு எட்ஜு கிடச்சிருது. மிட் பாயிண்ட் வந்து 77,750 அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 77,600 புட் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ 600 நமக்கு அந்த இடத்துல 600 டு 700ன்ற ஒரு ஸ்ட்ராங்கிளுமே மார்க்கெட்டில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிஃப்டியில் நமக்கு ஸ்ட்ராடல் போட்டு சைட் வைஸ் போட்டிருந்தனால இங்கே நமக்கு சென்செக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கிள் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டும். இந்த சென்செக்ஸ் வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ளே மாட்டிட்டு இந்த மாதிரி சின்னதாக 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் சைட் வைஸ் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு லோ டு ஹை பாசிட்டிவ் நோட், லோ டு ஹையே பாசிட்டிவ் நோட். அப்போ ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிறாங்களா, அல்லது லோவுக்கு கீழே வந்துட்டு அகைன் திருப்பி உள்ளே வர்றாங்களா, அல்லது மார்க்கெட்டில் வந்து ஒரு எட்ஜு லோவில் டிசைட் பண்ணிட்டு, இப்போ சப்போஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு புட் ஆப்ஷன் தான் இருக்கும், மற்றெல்லாம் கால் ஆப்ஷன் இருக்கும். அப்போ என்னென்னா அந்த ஒரு புட் ஆப்ஷனில் வந்து சப்போர்ட்டை டிசைட் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம்.
மற்றதெல்லாம் கால் ஆப்ஷன் இருக்கும்போது அது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதில் சம் லெவல்ஸ் 1 or 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வரைக்கும் போயிட்டு அகைன் திருப்பி அதனுடைய மிடில் வந்து மார்க்கெட்டை முடிச்சுருவாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 77,500 புட் ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்னா 77,500 புட் ஆப்ஷன் வந்து 600 கால் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன், 77,800 கால், 78,000 கால் ஆப்ஷன் அப்படின்றதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அங்கேயுமே கரெக்டாக 77,600 ஒரு ஸ்டாடல் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டை, அந்த இடத்துலையுமே ஒரு புட்டு சப்போர்ட்டாக புதுசாக க்ரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்போ எக்ஸ்பைரிக்கு 0 to 0க்கு டேபிள் எந்த இடத்துல அமையுது, குறிப்பாக வந்து நாளைக்கு இப்போ நேரோ ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிஃப்டியில் இன்றைக்கி எடுத்துருக்குது எந்த மாதிரி ரேஞ்சுன்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் நமக்கு 24,136, அப்போ 24,236 ஒரு 150 பாயிண்ட்டு, 280 பட்சத்தில் ஒரு 150 பாயிண்ட், 146 பாயிண்ட் இன்றைக்கி மூவ்மெண்ட்டு. நேற்றுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை விட ரொம்ப கம்மி, 100 பாயிண்ட்டுக்கு உள்ள. அதுக்கு முந்தைய நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் தான். அப்போ நேரோ ரேஞ்ச் 1 to 3 3 நாள் நடந்திருக்கு. நாளைக்கு NR4. அப்போ NR4க்கு ஒரு மொமெண்டம் இருக்குமான்னு பார்க்கணும். இது ஒரு சின்ன தியரி மாதிரி இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி படித்து பாருங்கள், வேறு டாப்பிக்கில் போட்டிருக்காங்க. NR4 அப்படின்றபடி பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரேக் அவுட் எதிர் சைடு ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலேயோ அல்லது எஸ்டர்டே லோவுக்கு கீழேயோ பிரேக் அவுட் கிடைச்சா நல்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சா அங்கேருந்து நமக்கு 0 to 0ன்றது ஓரளவுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள குறிப்பாக நிஃப்டியில் கால் சைடில் புட் சைடில் இதெல்லாம் ஐவி வந்து கம்மியாக இருட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் சென்செக்ஸ்லேயுமே அதில் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிஃப்டி பார்த்தா நிஃப்டி மட்டும் பாருங்கள், சென்செக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரிக்கு பாருங்கள், அல்லது 0 to 0 நம்ம பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரிக்கு பாருங்கள். மற்ற நாளும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப குழப்பமாகி போயிடும். நார்மல் டேஸில் உங்களுக்கு நிஃப்டி மட்டுமே போதும், ஒரு ஸ்கிரிப்ட் மட்டுமே போதும். ரெண்டாவது ஸ்கிரிப்டில் இப்போ நீங்கள் வெறுமனே 0 to 0 பார்த்துட்டீங்கன்றப்ப ரேஞ்ச் ரொம்ப சுருக்கமாக இருக்கும், நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் மற்ற நாட்களில் வந்து ரேஞ்ச் ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா அங்கே ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும், ரேஞ்சும் ரொம்ப பெருசாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த இடத்துல நம்மளால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போயிடலாம். நேற்றுக்கு என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடக்குதுன்றதை நம்ம சரியாக கவனிக்க முடியாமல் போயிடலாம். அதனால் வந்து எக்ஸ்பைரி டேக்கு மட்டும் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அனதர் டே சம் டேஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு பியூர்லி ரிஸ்க்கை நீங்களே எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.